இல்லை இப்போ ஒரு 3 வருஷமா தான் இந்த கோளாறு வந்தது. இந்த எண்ணெய் மரத்தில் 3 மாடியில் 7 கல் தூக்கிட்டு வச்சுட்டு பொழுதுனைக்கும் தூக்கினேன். காலையில் 7 கல் தூக்கிட்டு வச்சுட்டு அதை பார்த்துருந்தேன். இந்த வீடு என் பேத்தி வீடுலாம் நாங்களாம் கட்டினது. 3 வீடு நாங்கள் கட்டினேன், என் பேத்தி வீடு கட்டினேன். அப்போ படத்துக்கு வந்துட்டு கோயிலில் லைட்டாக முடிச்சுன்னு இங்கேருந்து போனேன். சாமியை கூப்பிட்டு நல்லா வந்தேன். ஒரு வாய்க்கால ஏறி இறங்கணும். ஏறி இறங்கினே 3 கல் நிற்கி அதை விட்டு எந்திரிச்சு நடக்க முடியல. இப்படியே பிடிச்சிக்கிட்டு 3 வகை கடை போய் அந்த என் மகளை விட்டு போனேன். போய் என்ன என் பேரன் தான் பேத்திக்கிட்டேன் தான் வாங்கியா பேரன் இல்லை நீலாம் நல்லா பார்க்குறாரு அப்படின்னு சொன்னார். அங்கே போனேன். அவர் எச்செடுத்தார். அப்போ என்ன சொல்லுவாருன்னா, எலும்பு தேஞ்சு வச்சு நான் மாத்திரை வைத்தானே ஒரு 6 மாத்திரை சாப்பிடுவேன். சாப்பிட்டேன். அதுலேயும் சரியா இல்லை. சோழியக்குடின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அங்கே ஒரு டாக்டர் பார்த்து வந்தார். அங்கே போய் எனக்கு ஒரு 6-7 ரூபாய்க்கு செலவுன்னா அதுவும் இல்லை. தொண்டியில் ஒரு டாக்டர் வந்தார். அதையும் பார்த்தா சரியா இல்லை. மீன்பேரில் ஒரு டாக்டர் சித்த வைத்தியம் வெளிநாட்டுக்கு டானிக்க மாதிரி அனுப்புகிறாரு. ஒரு வாரத்துக்கு 1500 ரூபா. 6 வாரம் போனேன். அதுலேயும் சரியா இல்லை. கடைசி கட்டம் திருச்சிக்கு போனேன். இந்த நம்ம கோயில் இருக்கிறாங்க, அதில் பார்க்குறான் ஒரு டாக்டரு. அவரும் ஆரோக்கியம் மச்சனாங்க இருக்கிறான். அவன் ஃபோன் பண்ணேன். நேரம் சென்னையில் இருக்கிறான். நேரம் படித்து சென்னையில் கம்பெனியில் இருக்கிறான். அவன் பணம் 5000 ரூபா அந்த நம்பர் வாங்கி டாக்டருக்கே போட்டுவிட்டான். நான் போத்தின பேர் கண்டு போனேன். இதில் ஒரு ஊசி ஊற்றினாரு. எத்தனை எடுத்து பார்த்தாரு உங்களுக்கு வந்து முழங்கால் போட்டாச்சு. வேறு வச்சுருந்தாங்க. டாக்டரை கேட்டாங்க, எனக்கு வயது 75, 2 லட்ச ரூபா உங்கள்கிட்ட கொடுத்து முழங்கால் போட்டாச்ச வைக்கிறதா, வீட்டில் இருந்தால் அந்த 2 லட்ச ரூபாய்க்கு என் வாழ்க்கையை ஓட்டிடுவேன் அப்படின்னு டாக்டர். எந்த பயமே சொல்ல, ஐயா உங்களுக்கு பார்க்க முடியாது எந்த வாங்கிட்டாரு. இப்படியே கேட்டேன் டாக்டரை. 2 லட்ச ரூபா கொடுத்து எனக்கு முழங்கால் போட்டாச்சு வைக்கணும்னு சொல்லியா. எனக்கு வயது 75. இன்னும் இருந்தால் ஒரு 10 வருஷம் எப்போ இல்லைன்னா 15 வருஷம் இருப்பேன். இந்த 2 லட்ச ரூபா வச்சு என் வாழ்க்கையும் என் பொண்டாட்டியும் நானும் பொழைச்சிடுவோம்னு இல்லை. எந்த பயமே சொல்ல. 3 நாளைக்கு மாத்திரை கொடுத்து ஐயா போங்க உங்களுக்கு கடவுள் பார்த்துட்டு வரலாம். அவரே சொன்னாரு, உங்களுக்கு தெய்வ சக்தி இருக்கு, அதனால அந்த மாதிரி பேசுறீங்க, நீங்க போங்க பார்த்துக்கணும்னாரு. எனக்கு என்ன சாரை வந்து கெடுக்கக்கூடாது, அடுத்து வரணும். அதுதான் நம்ம என்ன. ஒரு மனிதர் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. நல்லா இருந்தா சார் நல்லா இருந்தா உங்கள்கிட்ட 10 காசு நான் வாங்கலாம். கெட்டு பண்ணியாண்டா என் மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள்ட்ட எப்படி வாங்க முடியாது. அந்த எண்ணம் இருக்கட்டும் வேண்டாம். என்ன நான் சொல்றேன், அந்த எண்ணம் நம்மகிட்ட இருக்கு. நீங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சொல்ற அந்த வார்த்தை தான். இருக்கிற கூட தாய் தான் இருக்கிற கூட அந்த எண்ணம் நம்மகிட்ட இருக்கணும். ஒருத்தருக்கு என்ன செய்யணும், ஒரு பொழுதனை கூட உங்கள்கிட்ட வேலை வந்து நான் சம்பளம் வாங்க மாட்டேன், அதனால எனக்கு நன்மை அவ்வளோ கெடுதல் கிடையாது. நான் அது மாதிரி ரொம்ப பேருக்கு எனக்கு 75 வயசுக்குள்ள இன்னைக்கு நான் அடுத்த ஜனம்னா கோடி சேர்மங்கூட்டில் 15 வருஷம் இருந்தேன். கார்த்திகை இருக்காரு விற்கலாம். சின்ன கரெக்டாக அந்த செத்து போனார், பெரியவருக்கு செத்து போனார். அம்மாவுக்கு தெரியும். 15 வருஷம் இருந்தேன். ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சு வச்சாரு. கடைசியார் பொண்ணை கல்யாணம் முடிச்சு வச்சாரு. இந்த 15 வருஷம் இருந்தால் எனக்கு என்ன சம்பளம் போட்டாருன்னு நான் கேட்டதுக்கு என்ன சம்பளம் கணக்கு போயிருக்கேன்னாரு. அதனால் அவருக்கு அடுத்த நம்ம திருப்பி பண்ணி நம்மளோட கதை அவங்க தெரிஞ்சாரு. நம்மளுடைய மன வாழ்க்கையில் சொன்னேன். இப்போ இந்த கால் வந்து அந்த 5000 ரூபாயில எனக்கு கால் சரியா போயிடும், சரியா வந்துடும்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. வரேன், எந்த மாற்றமும் கிடையாது. இன்னையோட 13 நாள் 13 நாள் அதான் சொல்ல. இப்போ கம்பளாம தான் எந்திரிச்சோன்னா நடக்கிறேன். எந்திரிச்சா அங்கே இப்படி பிடிச்சிக்கிட்டு தான் நடக்கணும். நல்லா நடக்கலாம். நல்லா நடக்கலாம். 60 மூலையை செஞ்சுடுங்க. நான் கூட்டு தெம்பு இருக்கு. இந்த படம் பிடிக்கிறதே எனக்கு தெம்பு இருக்கு. நல்லா அதாவது படுத்து நடப்பேன். கட்டிலாம் படுப்பேன். படுக்கும்போது கையை அப்படி வச்சுக்கிடுவேன், காலை அப்படி நீட்டிக்கிடுவேன். யானை பகுதியெல்லாம் எனக்கு ஒரு சோத்தை கூட அப்படின்னு தான் நினைச்சுக்கிறேன். எந்த இப்போ தனி குடத்தை தூக்கி போமா கோயில் பொங்காச்சா கம்போன்னு ஓடிட்டு தலையில் தூக்கிட்டெல்லாம் சிரித்த அப்படியே ஆடும். இப்போ அந்த குடம் தன்னால் விட்டுட்டு போகிறேன் நிச்சயம். அவருடைய அனுபவத்தில் சொல்லினாரு. அதாவது நல்ல எண்ணங்கள் இருந்ததுன்னா நமக்கு ஆட்ட வேண்டிய சக்தி கிடைக்கும், நல்லது கிடைக்கும்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மகிழ்ச்சி. இப்போ அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ரோஹனிக்கு வந்து என்னால் தியானம் பண்ணி டைம் இல்லை அப்படிலாம் சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க.
இந்த தியானம் பண்ணுறதுக்கு நேரம் காலம் கிடையாது, இடம் கிடையாது. சாப்பிட்டு பண்ணணுமா, சாப்பிட முன்னாடி பண்ணணுமா, உங்களுக்கு சாப்பிட முன்னாடியும் பண்ணிக்கலாம், சாப்பிட முன்னாடியும் பண்ணிக்கலாம், பஸ்ஸில் போகிறப்பே பண்ணிக்கலாம், ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்தாலும் அந்த இடத்துல படிக்கலாம். அதுதான் இந்த தியானத்தோட எளிமை. எந்த இடத்துலையும் படிக்கலாம், எந்த நேரத்துலையும் படிக்கலாம். பஸ்ஸில் வந்தேம்மா, அலக்கலங்க பஸ்ஸில் வந்தேன். நான் அப்படி கையை வச்சுக்கிட்டு கண்ணை முடிக்கிட்டு அடுத்தவர் சொல்லுவார், என்னையா தூங்குறியாரு. ஐயா தூங்கலை, கண்ணை திறக்கலை, தூங்கலை. நான் இந்த நேரத்துக்கிட்டே அங்கேயா நம்ம போகிறேன், நமக்கு ஒரு சத்தியம் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருந்தா நான் பதிலா எங்கடா வந்து முடிச்சேன் தெரியுமா, ராய்வகர் கிட்ட வந்து தான் முடிச்சேன். இதுக்கு மேலே தூங்கினோம்னா நம்ம தூங்கினான்னு முடிஞ்சிடுவோம், கண்ணை மூடிடுவோம்ட்டு ராய்வகர் கிட்ட வந்து தான் முடிச்சேன். நான் போய்கிட்டு இருக்கும்போதே அந்த கண்ணை மூடிக்கிட்டு ஒரு 10 நிமிஷமாச்சும் நான் சொல்லிடுறேன் சொல்கிறேன். அம்மா மாஸ்டர் அவங்களுடைய அனுபவத்தை சொன்னாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நல்ல அவங்களுக்கு ஆர்வமும் செயல்பாடு அவங்களுக்கு நல்லா கொடுத்துருக்கு. இப்போ ஆரம்பத்தில் இந்த பிரமிடை கட்டிக்கிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி சிரமமாக இருக்கு சார் சொன்னாங்க. அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்ல எண்ணங்கள் இருந்ததுன்னா அது ஆக வேண்டிய அந்த செயல்பாடு நடக்கும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொன்னேன். அது அதே போல ஆக வேண்டிய அந்த முன்னேற்றத்துக்கு வந்திருக்கு. நம்ம மனசில் நல்ல எண்ணங்கள் இருக்குதுன்னா ஆக வேண்டி நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும். எல்லாருக்கும் நல்லது செய்யணுங்கிற எண்ணங்கள் இருந்தாலே போது நமக்கு நல்லதே கிடைக்கும். அம்மா நல்லா சொன்னாங்க. அவருடைய அனுபவங்கள் ரொம்ப நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்குது. நன்றி.